அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரனின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 67 பேர் மரணம் அடைந்தனர். பலருக்கு கண் பார்வை பறிபோனது உள்ளிட்ட உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டன. சம்பவம் தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா, பரமசிவம் உள்ளிட்டோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் சாராய கடத்தல் மற்றும் விற்பனையில் இவர்களுக்கு பங்கு உள்ளது என்றும் இவர்களிடம் இருந்து விஷச்சாராயம் மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் தான் விற்பனை செய்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ வழக்கறிஞர் தெரிவித்தார். இவர்கள் மோசமான மற்றும் தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபடும் இவர்களுக்கு எந்த கருணையும் காட்டக்கூடாது என்றும் அவர் வாதிட்டார். அதே போல மனுதாரர்கள் தரப்பை பொறுத்தவரை 8 மாதங்களுக்கு மேல் இவர்கள் சிறையில் உள்ளதை காரணம் காட்டி ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் இருவருக்கும் தற்போது ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். இதனையடுத்து இருவரின் மனுக்களை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து இருவரின் மனுக்களை திரும்பப் பெற அனுமதி அளித்த நீதிபதி அவற்றை தள்ளுபடி செய்து தெரிவித்தார். அதே வேளையில் பரமசிவம் மற்றும் விஜயா இருவருக்கும் முதுகலை ஜாமீன் வழங்கி நீதிபதி சுந்தரமோகன் உத்தரவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதி.